Hallelujah. Blessed be his holy name. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்து நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து இந்த பூமியில வைத்திருப்பாரானால் அவருடைய திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றுதான் ஒரு அர்த்தம். If you are not an accident on this earth. It was not something that you parents planned. It was planned by God. You have been designed by God. You've been perfected by God. You've been fashioned by God. God is the author of your life. உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நான் ஏன் இந்த வாழ்க்கையின் பாதைக்குள்ள நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன்னு நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, just remember one thing. தேவன் தீர்மானித்தது உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது God is pruning you. உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். யாரை போல தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில உங்களை உருவாக்கி கொண்டு அவருடைய மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ இந்த நாட்களில நமக்கு அநேக காரியங்கள் நடக்கலாம். உலகம் சுற்றி பார்க்கும் பொழுது there is wars, there is famines, there is earthquakes, there is floods. எல்லாமே உலகத்துல நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய இருதயத்துல ஒரு நாளும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் என்ன வந்தாலும் சரி பயப்படாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன். Don't be afraid. Don't be afraid of any situations. அதனாலதான் பரிசுத்த வேத புஸ்தகத்துல ஆதியாகமம் தொடங்கி கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் கர்த்தர் சொல்லிருக்கிற மறுபடியும் சொல்லுவார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். So even today God wants to speak to you. உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, என்ன நடக்குமோ என்று சொல்லி பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களை ரட்சித்தவர் தேவன். God has bought you with the highest price. இவங்க விலையேற பெற்றதுனால don't be afraid. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா God will encourage you once again. Verses 1 and 2 நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறாராவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Hallelujah. What a strong promise தெரியுங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைங்களா நீங்களும் நானும் இதை ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை சொல்ல பழகிக்கணும். பயம் வரும் பொழுதெல்லாம், பயத்தின் சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் நம்ம அந்த பயத்தை பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வந்த மாத்திரத்துல the enemy will be defeated. Hallelujah. பிசாசு நேராய் வந்து நமக்கு பயமுறுத்த மாட்டான். ஆனா மனிதர்கள் மூலியமாக மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் அவனுக்கு பின்னாடி கிரியை செய்து கொண்டிருப்பான். Many a times we don't see that. இன்னைக்கு நமக்கு திருச்சபைக்குள்ள காண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், we don't wrestle with flesh and blood. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாது. இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையின் ஆவைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. So every time the enemy comes and attacks you, remember one thing. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. That is why the Bible says, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. Do you know God is speaking to you tonight? இந்த இரவு பொழுதுல கூட அவர் சொல்லுகிற ஒரு நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த 900 கோடி ஜனம் மத்தியில கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து உங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரதான் இருக்கிறார். God doesn't forget you. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க என்ன போய்கொண்டு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க என்ன பாதையில கடந்து போய்கொண்டு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க எதை குறித்து பயந்து இருக்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். God exactly knows. So அந்த வார்த்தை
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல ஆழமாய் பதிந்திருக்கும் பொழுதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் தைரியமாக சொல்ல முடியும், தேவன் என்னோட கூட இருக்கிறாருங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நம் நாவில நாம் தைரியமாய் அறிக்கை செய்ய முடியும். நம்முடைய அறிக்கை ரொம்ப 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 முக்கியம். பயத்தை பார்த்து, பயத்தின் சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ எப்படி இருக்கும் என்று அல்ல, அதை சூழ்நிலைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பெரிதாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதக்காரன் அழகா வர்ணிச்சு சொல்லுவான். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் தைரியமா சொல்லுவார். நீங்க சொல்லி பாருங்க, வேணா உங்க வேத புஸ்தகத்தை திருப்பி கொஞ்சம் படிச்சு சொல்லி பாருங்க. 1ஆம் வசனத்தை சொல்லுவார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்பட. David says, the Lord is my light and my salvation. So why should I be afraid? நான் எதை குறித்து நான் பயந்து இருக்கணும்? ஒன்றுக்கும் குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. The Bible very clearly says, கர்த்தர் என் ஜீவனும் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? The Lord is my fortress. உலகம் ஒரு காரியம் சொல்லும், நம்முடைய சூழ்நிலை ஒரு காரியம் சொல்லும், குடும்பம் ஒரு காரியம் சொல்லும், வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அதுல ஒரு காரியம் சொல்லும், அநேக பேர் அநேக காரியங்களை சொல்லலாம். The end of the day, தேவன் உங்களையும் என்னையும் குறித்து சொல்லுகிற காரியம் தான் மிக முக்கியமான காரியம். Always remember one thing, that God has his final word. உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொன்னார்னா அது நிச்சயமாக நிறைவேறும். உங்க வாழ்க்கையில அவர் பார்த்து நீ பயப்படாதேன்னு சொன்னார்னா, நீங்க பயப்படாம நீங்க போகும் பொழுது அவரோடு உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்க அநேக காரியங்கள் நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாடுல சீஷர்கள் மத்தியில கர்த்தராகி இயேசு அடிக்கடி சொல்லுவாரு. யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா அந்த பைபிள் says, அவங்க பிரயாணப்படுகிற அந்த நேரத்துல அவளுக்கு எதிர்காற்றாய் அலை வீசினது. அவங்க முன்னாடி போக முடியாதபடிக்கு சூழ்நிலை இருந்தது. பட் பைபிள் says, இயேசு அவர்கள் தண்ணீர் மேல் நடந்து வந்து அவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, இதோ நான் இருக்கிறேன், don't be afraid, the I am is with you. சோ உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாற முடியும், அதிசயமாய் மாற முடியும். சூழ்நிலைக்கு ஏற்படாத அதிசயங்களை பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில அதுதான் நீங்க பார்க்கலாம். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா you can see, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். He fights against Goliath. Hallelujah. கோலியாத்துக்கு எதிர்த்து தாவீது அவன் யுத்தத்துக்காக அவன் போகிற ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராணுவம், சவுல் ராஜா எல்லோரும் 40 நாள் அவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. பிலிஸ்தியர்கள் வரும் பொழுது கோலியாத் வந்து அவன் பேசின மாத்திரத்துல இஸ்ரவேலுடைய இருதயங்கள், ராணுவனுடைய இருதயமே பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. Everyone, all the Israelite soldiers ran away hearing the voice of Goliath. ஹல்லேலூயா. அந்த மத்தியில எசேலுடைய பையனாக தாவீது வெறும் அவன் அண்ணனை பார்க்க போலான் என்று போய் பார்த்தவன் தான். அவனுக்குள்ள இருக்கிற ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வைராகியம், நான் ஆராதிக்கிற தேவன், ஹல்லேலூயா, இவன் எப்படி நிந்திக்கலாம், இந்த பிலிஸ்தியன் அவன் எப்படி, how can he defile the name of God of heaven's armies? இந்த இரவு நேரத்துல just let that keep burning in you. உங்களுக்குள்ள இருக்கிறவர், there is not a dead God. மரித்து போயிருக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கல, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரை தான் நாம் ஆராதித்து கொண்டு, he is still alive and he can still fight your battles for you in your life. நீங்க போய் கொண்டிருக்கிற யுத்தத்தை நீங்க தனியா நின்று கொண்டிருக்கிற God is with you. அன்னைக்கு தாவீது அப்படிதான் பார்ப்பான்.
ராஜாவாகிய சவுல் பார்க்கும் பொழுது நீங்க 17ஆம் அதிகாரத்துல திருப்பி கொண்டீங்கன்னா அதுல ஒரு வசனம் இருக்கும். சவுல் சொல்லுவாரு, நீ அவன் கோலியாத்து அவன் வாலிபனாய் இருக்கும் பொழுதே அவன் யுத்தத்தில் பயிற்சி பெற்றவனாய் இருப்பான். You're not experienced. Hallelujah. God doesn't need experience or qualifications. God just needs you. நீங்க விசுவாசத்துல நிற்கும் பொழுது, ஹalleluya, 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 33ஆம் வசனத்தை சொல்ல, don't be ridiculous, Saul replied. There is no way you can fight this Philistine and possibly win. You're only a boy and he's been a man of war since his youth. சவுல் பார்த்த பார்வைக்கும் தாவீது பார்த்த பார்வைக்கும் டோட்டலா கான்ட்ரடிக்ஷன். David saw that he had God with him. Saul saw David as just a boy. இன்னைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். God expects us. Hallelujah. உங்களுக்குள்ள இருக்கிற நான் இருக்கிறேன். உன்னை நடத்துகிறவன் நான் இருக்கிறேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தது மாத்திரம் அல்ல, நான் உன்னை மீட்டு கொண்டு மாத்திரதும் அல்ல, நான் உன்னோடு கூட வருகிற உன் பிரயாணத்துல நான் வருகிறேன், உன்னுடைய கஷ்டத்துல நான் இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீர்ல நான் இருக்கிறேன், உன்னுடைய வேதனை மத்தியில நான் இருக்கிறேன். சூழ்நிலை வழி தெரியாத இடத்துல நீ நின்று கொண்டு இருந்தீன்னா இந்த இரவு நேரத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் மறுபடியும் ஆக நீ பயப்படாமல் திடமனதாயிரு. Don't be afraid of any situations. அதனால்தான் தாவீது தைரியமா சொல்லுவான், பெலிஸ்தீனை பார்த்து சொல்லுவான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க he will boldly declare, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வரப்பா. நான் எப்படி வருகிறேன் தெரியுமா? அதற்கு தாவீது பிலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் நான் வருகிறேன். I come against you with all powerful God. When you go, remember, நீங்க போகும் பொழுது உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று உங்களுக்குள்ள அந்த முழு நிச்சயமும் விசுவாசமும் உங்களோடு கூட இருந்தால் போதும். God will do mighty things through you. அவருடைய பிரசன்னத்துல மலைகளும் மெழுகு போல உருகும். How could David win that battle? Because of God with him. அவனோடு கூட தேவன் இருந்தார் என்று அவனுக்கு நல்லா தெரிந்தது. அதனாலதான் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அழகா பாடலாம் சொல்லுவான், ஆண்டவரே, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். You are with me, Lord. Even if I go through the valley of the shadow of death, I will not fear evil because you are with me. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் இந்த மனசுல அடிக்கடி சொல்லணும். இந்த ஆத்மாவை பார்த்து அடிக்கடி சொல்லணும். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனையில நம்முடைய வாயில புறப்படுகிற வார்த்தை எல்லாமே God is with me. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Always remember that there is a God with you and always with you. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுவோம், ஹல்லேலூயா, உலகம் முடியும் பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். God is always with us. He will always be with you on your side. உங்க பக்கத்துல தான் இருப்பாரு, உங்களோடு கூட தான் இருப்பாரு. When you always diligently walk with him. உங்களோடு கூட வருகிறவர் அவர் ஒருவர் தான். Hallelujah. Nobody in this world can come along with you. உங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் எல்லாரும் இருக்க முடியாதுங்க. But there is my God, living God, Jesus, who is always with you. அவர் தான் உங்களை பார்த்து நிறுவ நேரத்தில் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன்பா, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், நீ யாருக்கும் சொந்த இல்லை. Just remember,
இந்த இரவு நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. யூ டோன்ட் பிலாங் டு எனிபடி, யூ பிலாங் டு காட். நீங்க தேவனுக்கு சொந்தமா இருக்கிறீர்கள். அவர் உங்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறவர். நீங்க இதெல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நடந்திருக்கிறதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, புதிய ஏற்பாடுல கர்த்தர் ஒரு ஓடு கூட இருந்து அவருடைய மகிமையான காரியத்தை காண்பித்தார் என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் நீங்க 27ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. The Acts of the Apostles chapter 27க்கு I love this man. பவுலுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது சீஷனாய் இருந்து அப்போஸ்தலனாய் மாறி அவர் போய்கொண்டிருக்கிற எல்லா பிரயாணத்துல நீங்க 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா Acts of the Apostles chapter 27 verse 23 and 24 அந்த முழு அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது ஹalleluya அவர் சிறைப்பட்டவராக ஒரு கப்பலில பிரயாணப்படும்படிக்காக ரோமபுரிக்கு போகும்படிக்காக அவர் அழைத்து கொண்டு போறாங்க. அந்த சூழ்நிலை எப்படின்னா, there was no light for almost 2 weeks. 2 வாரம் வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல தான் அவங்க பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஒருத்தரும் அந்த பிரயாணியில பட்ட எல்லோரும் பயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எதிர்காலம் என்ன எப்படி இருக்க போதுன்னு தெரியாது. கப்பல் எங்க போய் விழுமோன்னு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. But there was only one thing. Paul was in the port. அந்த இரவு நேரத்துல பவுல் அந்த அந்த படகுல பிரயாணப்படும்படிக்காக தேவன் நியமித்திருந்தார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? Hallelujah. When you are walking with God, always remember God sends his angels along with you. அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏனென்றால் என்னை ஆட்கொண்ட தேவனும் நான் சேவிக்கிறவமாய் இருக்கிற தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்துல வந்து நின்று பவுலே பயப்படாதே. Hallelujah. The Bible records God sends his angel to Paul and he says, last night an angel of God to whom I belong and whom I serve stood beside me and said, do not be afraid, Paul. You must stand trial before the Caesar. And God has graciously given you the lives of all who have sailed with you. அப்போ பிரயாணத்தை முழுவதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் அவர் தேவனாயிருந்து தேவனுடைய தேவ தூதன் பவுலை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். ஹalleluya. Paul was just a prisoner. அவன் கொண்டு போகும் பொழுது ஹalleluya கைதியாக தான் கொண்டு போகப்பட்டார். ஆனால் அந்த பிரயாணம் முழுவதும் பார்க்கும் பொழுது அவர் கேப்டனாய் மாறினார் தெரியுமா? ஹalleluya. இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு கர்த்தர் மறுபடியுமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, don't be afraid. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நீங்கள் தண்ணீர்கள் கடந்து போனாலும் சரி, ஹalleluya, நீங்கள் அக்கினியில் கடந்து போனாலும் சரி, அது உங்களை மேற்கொள்ளாது. அந்த அக்கினி உங்களை பிடிக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கடைசி வரைக்கும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is a faithful God who will be able to lead you until the end. உங்களை பரலோகம் கூட்டு போற வரைக்கும் உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். Blessed be his holy name. இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன்.